Good evening, everyone. Welcome back to another video. In the video, we're going to discuss what Nifty is actually doing. நம்ம நிஃப்டி வந்து ரொம்ப நாளா வந்து சைட்வேஸாக போயிட்டே இருக்கு. ஆனால் இது வந்து திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பேட்டர்ன்ஸ் எலியட் வேவ்ல இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்கலாம். அதை பற்றி நான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ முக்கியமான லேர்னிங் வீடியோ இது மோஸ்ட்லி ஃபார் யாரெல்லாம் வந்து எலியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸ் படிக்கிறாங்க. ஸோ பிஃபோர் தட் பிஃபோர் வி கோ இன் லேர்னிங் பார்ட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், லெட்ஸ் ஜஸ்ட் லுக் அட் த இன்ட்ராடே லெவல்ஸ். இன்னைக்கு என்னாச்சுன்னா 12th டிசம்பருக்கு என்னாச்சு, மார்க்கெட் 10:11 AM. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஜோன் எப்படி நம்மளுக்கு 10:11 AM. ஸோ நம்ம என்ன பார்க்கணும், டைம் ஜோனில் எந்த லெவல் மார்க்கெட் போய் டச் பண்ணுது இந்த டைமில், ரைட்? ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து 24,614 லெவல் மார்க்கெட் டச் பண்ணியாச்சு. ஸோ இந்த லெவல் நம்மளுக்கு என்னாச்சு, வைப்ரேஷன் லெவல் ஆச்சு. அகைன் இந்த கான்செப்ட் வந்து நான் ரொம்ப நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கேன். புது வியூவர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா 2-3 நாள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் ஒன்லி யூல் அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். எனிவே ரைட் நவ் இப்போ நம்மளுக்கு வைப்ரேஷன் கிடச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே புல்லிஷ் செட்டப் பார்க்க போகிறோம். இது கீழே வந்து பேரிஷ் செட்டப் பார்க்க போகிறோம். நவ் இது வந்து நான் வந்து சும்மாவே ரேண்டம் நம்பர்ஸ் கொடுக்கல. நான் வந்து ஏதோ மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் இருக்குது இது பின்னாடி. அதனால இந்த டைமுக்கு எக்ஸாக்டாக வந்து ஏதோ ஒன் லெவல் டச் பண்ணுதுன்னா திஸ் இஸ் சம்திங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஓகே, இது வந்து சும்மா நான் வந்து இது வந்து யோசிச்சு அப்படியே மைண்டில் யோசிச்சுட்டு ஓகே 24,614 நம்பர் கொடுக்கலாம் அப்படியெல்லாம் கிடையாதுப்பா. தெர் இஸ் சம் ரீசன், மேத்தமெட்டிக்கல் ரீசன், சம் நேச்சுரல் ஃபினாமினா பிஹைண்ட் இந்த நம்பர்ஸ் பின்னாடி ப்ளஸ் இந்த டைமுக்கு பின்னாடி. தட்ஸ் வை இந்த லோ கேண்டிலோட லோ பார்த்தீங்கன்னா இட் இஸ் at 24,613.95. We are using 4-minute chart of Nifty, correct? So it is not திரும்பி சொல்றேன், it's not random. ஓகே, ஸோ நீங்கள் வந்து மேபி சில பேர் வந்து ஓகே சார் நம்மளுக்கு வந்து ஒன்லி இவ்வளோ கேல்குலேஷன் பண்ணிட்டு ஒன்லி லெட்ஸே இந்த லெவல்லேருந்து கிட்டத்தட்ட 70-80 பாயிண்ட்ஸ் தான் வந்தது, ஸோ அவ்வளோ கேல்குலேஷன் பண்ணுறது தேவையா? ஸோ தட் இஸ் த இஷ்யூ. நான் புது ஜென்ரேஷன் ட்ரேடர்ஸ்க்கு வந்து காம்ப்ளிகேட்டட் செட்டப்ஸ் மார்க்கெட்டில் வரும். அந்த மார்க்கெட்டில் அந்த டைமில் மார்க்கெட்டே வந்து 130 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகுதுன்னா நீங்கள் வந்து எப்படி 200 பாயிண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டெய்லி, ரைட்? ஸோ இது நான் வந்து டெய்லியாக சொல்லிட்டே இருக்கேன். சில டைம் மார்க்கெட் சைட்வேஸ் போகும், சில டைம் மார்க்கெட் ரேலி ஆகும். மார்க்கெட் ரேலியில் பல கப்புள் ஆஃப் வீக்ஸ் நம்ம பல வீக்கில் 400 பாயிண்ட்ஸ் ரேலி பார்த்தோம். அதுக்குள்ள 200 பாயிண்ட்ஸ் பிடிச்சா ஒரு நாளில் போதும்ல, ரைட்? ஸோ அகைன் தட்ஸ் வாட் ஐம் சேயிங், மார்க்கெட்டோட ஃபேஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ரூல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணணும், நோ மேட்டர் வாட். அதனால இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான செட்டப், ப்ரைஸ் அண்ட் டைம் யூஸ் பண்ணிட்டு, ரைட்? டெக்ஸ்ட் புக்ஸில் கிடையாது, எங்கேயும் யூ கான் ஃபைண்ட் இட் எனிவேர், எங்கேயும் உங்களுக்கு கிடைக்காது. நவ் லெட்ஸ் டிஸ்கஸ் ஃபார் டுமாரோ. ஐ டிஸ்கஸ் த ஸ்ட்ரக்சர் பற்றி பேசுவேன். ஆனால் பிஃபோர் தட் நிறைய பேர் வந்து இன்ட்ராடே லெவல்ஸ் கேட்பாங்க. ஸோ ஃபார் தட் லெட்ஸ் கிளியர் தட் அவுட். இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட். 24,524, 24,675, 24,409. ஸோ அகேன் ரெண்டு வீடியோ முன்னாடி நான் வந்து இம்பார்ட்டண்ட் ஒயிட் லெவல்ஸ் பற்றி, ரெட் லெவல்ஸ் பற்றி பேசினேன், ஸ்ட்ரென்த் பற்றி, லெவல்ஸோட ஸ்ட்ரென்த். நான் இப்போ சொல்லுது எல்லாம் வந்து ஒயிட் லெவல்ஸ் தான். ஐ வாண்ட் யூ டு நோட், எல்லா லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தான் சப்போஸ் நடுவில் வந்து மார்க்கெட் இந்த ஒயிட் லெவல் இல்லாமல் ரெட் லெவல் டச் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு தெரியணும், ரைட்? அகைன் நான் வந்து எனிவே மார்க்கெட்டில் லைவ்ல நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் எவ்ரிடே டெலிகிராமில். ஏன்னா சில பேர் வந்து கன்ஃபியூஷனாக இருப்பாங்க, சில பேர் வந்து கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க எந்த லெவல் பார்க்கணுன்ட்டு. நான் ஐ வில் அப்டேட்டட் எனிவே. ஸோ லைவ்ல டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு அப்டேட் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நவ் இம்பார்ட்டன்ட் டைம் ஜோன் நாளைக்கு வந்து 9:59 AM. இப்போ நான் வந்து 9 AM கிடையாது, 10 AM கிடையாது, 9:59. நான் திரும்பி சொல்கிறேன், நிறைய வாட்டி இதான் கேள்வி எனக்கு வருது, சார் 9:59 எப்படி? ஸோ 9:59 கேண்டில் பார்த்தீங்கன்னா இது நம்ம யூஸ் பண்ணுறது 4-minute சார்ட், நிஃப்டியோட 4-minute சார்ட். ஸோ இது வந்து 9:59 10:03 வரைக்கும் இருக்கும் இந்த கேண்டில். ஸோ இந்த கேண்டில் டைமில் எந்த லெவல் டச் பண்ணுது மார்க்கெட், அந்த லெவல் நம்மளுக்கு வைப்ரேஷன் லெவல் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டு வைப்ரேஷன் லெவல் கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம புல்லிஷ் இல்லைனா பேரிஷ் செட்டப் பார்க்க போகிறோம். ஆல்ரைட், ஸோ தான் லெவல்ஸ் ஃபார் டுமாரோ இஸ் டன். நவ் லெட்ஸ் கெட் இன் டு த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மார்க்கெட். இதுதான் முக்கியமான பார்ட். எக்ஸ்கியூஸ் மீ, ஐ ஹாவ் அ கோல்டு ஃபார் கப்புள் ஆஃப் டேஸ். ரொம்ப ஹெடேக் இருந்தது,
எனிவே ஸோ ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் ஆல்சோ. ஸோ பி சேஃப். இந்த வெதர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறுது. சில பேர் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க, சில பேர் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க, சில பேர் வந்து நார்த்தில் இருக்காங்க, படிக்கிறாங்க, ஆஃபீஸ் போகிறாங்க, வாட் எவர். பட் அகைன் ஜஸ்ட் டேக் கேர் ஆஃப் யூர் ஹெல்த். அது இருந்தால் நீங்கள் வந்து எதுவுமே பண்ணலாம். ஆல்ரைட். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு ஸ்ட்ரக்சர் நவ். நான் வந்து எதுக்கு இன்னைக்கு டெலிகிராம் குரூப்பில் ஒரு புது ஸ்ட்ரக்சர் வருது இப்போ மார்க்கெட்டில் சொன்னேன். பழைய ஸ்ட்ரக்சர் நம்ம என்ன ஃபாலோ பண்ணியிருந்தோம்னா, லெட் மீ டேக் திஸ் ஆஃப், கிளியராக இருக்கும். பழைய ஸ்ட்ரக்சர் எப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த லோ தாண்டி போகல இந்த டிப்பில், ரைட்? இந்த டிப்பில் மார்க்கெட் இந்த லோ தாண்டி போகல. ஸோ வி ஆர் லுக்கிங் ஃபார் வாட்? வெரி சிம்பிள். இங்கிலேருந்து மார்க்கெட் எடுத்துட்டு ஜஸ்ட் ஒன் புல் பேக் அண்ட் எனி எனி புல் பேக் ஆன் டாப். ஆல்ரைட். இப்படி போச்சுன்னா நம்மளுக்கு கேரண்டி ஒரு ஃபால் வரப்போகுது. இதான் ஃபர்ஸ்ட் செட்டப் நம்ம லாஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ நான் என்ன சொன்னேன், வேவ் 4 இருந்தா மார்க்கெட் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான வேவ். ஸோ மார்க்கெட் வந்து 90% ரீட்டைலர்ஸ்க்கு கன்ஃபியூஸ் ஆகும் இந்த டைமில். ஸோ ரைட். ஸோ அதனால தான் இது வந்து ரொம்ப டேஞ்சரான வேவ். ஸோ வேவ் 4ல் ட்ரையாங்கல் வரலன்னு நான் சொன்னேன். அகைன் எல்லா தியரி நான் வந்து எடுத்தது மார்க்கெட் எலியட் வே மாஸ்டர் கோர்ஸ்லேருந்து தான். அது வந்து நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். தெர் இஸ் நோ சாய்ஸ். நீங்கள் வந்து அடுத்த லெவல் போகணுன்னா நீங்கள் அது வந்து கொஞ்சம் பேசிக் மார்க்கெட்டோட பாஷை உங்களுக்கு தெரியணும். வேவ் 4ல் வந்து எனி வேவ் வரல. எனி வேவ் இப்படி போகலாம், இப்படி போகலாம், ஒரு இர்ரெகுலர் ஃப்ளாட்டாக போகலாம், எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட்டாக போகலாம், சைட்வேஸ் போகலாம், மார்க்கெட் அப்படியே சைட்வேஸ் இப்படி இப்படி போகலாம். எனி ஸ்ட்ரக்சர் வரலாம் வேவ் 4ல். அதனால இருக்குது மோஸ்ட் டேஞ்சரான வேவ். ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இந்த வேவ் விட்டுருவாங்க, ஆகட்டும், லெட் இட் கோ, இதுக்கப்புறம் பார்க்கலான்ட்டு ப்ரொஃபஷனல்ஸே இருப்பாங்க. ஆனால் நம்ம ரீட்டைலர்ஸ் எப்படின்னா மைண்ட் செட், இந்த லோ பிடிக்கணும், இந்த லோ பிடிச்சா இவ்வளோ பாயிண்ட் வரும், இவ்வளோ பாயிண்ட் வந்தால் இவ்வளோ காசு வரும், இவ்வளோ காசு வந்தால் மாதத்துக்கு இவ்வளோ சம்பாதிக்கலாம், அப்படி யோசிப்பாங்க. ரைட். அப்படி கிடையாதுப்பா. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ப்ரொஃபஷனல்ஸே விட்டுருவாங்கன்னா நீங்கள் எதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறீங்க? ப்ரொஃபஷனல்ஸ் லேக்ஸ் போட்டு க்ரோஸ் போட்டு தான் ட்ரேட் பண்ணுவாங்க. தே செட் ஓகே நமக்கு தேவையில்லை இந்த வேவ்னா விட்டுருவாங்க. ரைட். எனிவே ஸோ ஸ்ட்ரக்சர் எப்படி இப்போ படிக்கணும்னா, லெட் மீ ஜஸ்ட் ஹைலைட் இட் பேக். ஸோ இந்த மூவ் வந்து ட்ரையாங்கிள் இருந்தால் எப்படி? ட்ரையாங்கிள் இருந்தால் தெர் ஆர் டூ பாசிபிலிட்டிஸ். நான் ஐ ஹவ் டோல்ட் மெனி டைம்ஸ், நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த வீடியோஸ் எதுக்கு பார்க்குறீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட் வியூக்காக பார்க்குறீங்க. நீங்கள்லாம் படித்தது எலியட் வே மாஸ்டர் கோர்ஸ். அதுக்கப்புறம் இந்த வீடியோஸில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இது வந்து வீடியோஸ் கோர்ஸில் சொல்ல முடியாது. எப்படி யோசிக்கணும் மார்க்கெட்டில், லைவ் மார்க்கெட் கனெக்ட் பண்ணிட்டு சொல்லி போகிறேன். ஸோ ரைட் நவ் இது வந்து பார்த்தீங்கன்னா, திஸ் இட்ஸ் செல் ஃபர்ஸ்ட் பேசிக் ட்ரையாங்கிள் பார்க்குறீங்கன்னா, ட்ரையாங்கிள் வந்து சேம், எங்கே பார்த்தாலும் சேம். ஆனால் நான் வந்து எப்படி யோசிக்கணும் அது அது மட்டும் ஆட் பண்ண போகிறேன் இப்போ. நம்ம எலியட் வே மாஸ்டர் கோர்ஸில் ரூல்ஸ் எப்படின்னா, ஒரு ஏ வேவ்க்காக வெயிட் பண்ணுறோம், காம்ப்ளெக்ஸ் பி வேவ் வந்தால் வரலாம், அதுக்கப்புறம் ஒரு சி வேவ், டி வேவ் அண்ட் இ வேவ். ரைட். ஸோ திஸ் வந்து ரொம்ப சிம்பிளான ட்ரையாங்கிள். திஸ் இஸ் ஆல்வேஸ் வெரி ஈஸி டு, நம்ம எப்படி சொல்லுவாங்க, கண்ணில் பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஆனால் லைவ் மார்க்கெட்டில் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏபிசிடிஇ இருந்தால் வீணோ கேரண்டியா இது வந்து ஏ, ஃபர்ஸ்ட் ட்ராப், புல் பேக் பி, சி, டி, இ. கேரண்டிங் நமக்கு தெரியும், மார்க்கெட் மேலே தான் போகுது. திஸ் இஸ் கால்ட் லோ ரிஸ்க் ஹை ப்ராபபிலிட்டி செட்டப். லோ ரிஸ்க் ஹை ப்ராபபிலிட்டி செட்டப், எல்லாரும் ஹெச்பிஎஸ் தான். நான் பேர் வச்சேன், லோ ரிஸ்க் ஹை ப்ராபபிலிட்டி செட்டப், எல்லாரும் ஹெச்பிஎஸ். திஸ் இஸ் ஒன் சினாரியோ. கரெக்ட். அடுத்த சினாரியோ எப்படின்னா, இதான் எப்படி யோசிக்கணும்ோட பார்ட். ஓகே. அடுத்த சினாரியோ எப்படின்னா, சப்போஸ் இந்த ஃபாஸ்ட் டவுன் மூவ் வந்து ஏ வேவ் மட்டும் இருந்தா, அடுத்தது பி வேவ். கரெக்ட். ஏ பி சி வரும். ஸோ பி வேவ்ல நான் என்ன சொன்னேன், பி வேவ் ஆல்சோ வேவ் 4 பிளஸ் வேவ் பி. இந்த ரெண்டு வேவ்ஸ் மட்டும் வந்துச்சு மார்க்கெட்ல, இந்த ஃபேஸ் இருந்தா ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ வேவ் 4க்குள்ள வேவ் பி இருக்கும் கண்டிப்பா. வேவ் பி வில் ஆல்வேஸ் பி தேர் இன்சைட் வேவ் 4. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, எப்படி யோசிக்கணும்னா, இப்போ ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி பார்த்துட்டீங்க, ஏபிசிடிஇ மேலே போகிறோம். அதுக்கு நம்ம கன்ஃபர்மேஷன் இதுதான். நம்ம வீக்லியோட
வைப்ரேஷன் ஜோன், வீக்லி செட்டப் வைப்ரேஷன் ஜோன் மேலே தாண்டி போச்சுன்னா நம்ம கேரண்டி சொல்லலாம் ஓகே டன், நம்ம நியூ ஹை 24,900 போக போகிறோம். இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு காம்ப்ளிகேட்டட் ட்ரையாங்கிள் வந்துச்சுன்னா வேவ் 4க்குள்ள ஏ வேவ் வரும், பி வேவ் வரும், சி வேவ் வரும். இது வந்து ஏ வேவ் கம்ப்ளீட் ஆச்சு இங்கே, ஓகே. இப்போ நம்ம பி வேவ்ல இருந்தால் பி வேவ் இட் செல்ஃப் வந்து ட்ரையாங்கிள் வரலாம். ஏன்னா பி வேவ் வேவ் 4 மாதிரி எதுவுமே வரல இதில், எனி திங் டேஞ்சரஸ் ஆன வேவ். ஸோ வேவ் 4 வேவ் பி ரொம்ப டேஞ்சரஸ் ஆன வேவ். ஸோ அப்படி இருந்தால் நான் வந்து ஒன்லி பி வேவ் மட்டும் மார்க் பண்ணுறேன். இப்போ இது வந்து ஏ, பி பாயிண்ட் ஏ, பி பாயிண்ட் பி, பி பாயிண்ட் சி, பி பாயிண்ட் டி, அதுக்கப்புறம் பி பாயிண்ட் டி. இதுக்கப்புறம் வரப்போகுது வேவ் வந்து லாஸ்ட் சி பிட், புரியுதா? ஸோ பி வேவ் இங்கே டெர்மினேட் ஆகும், ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வரப்போகுது லாஸ்ட் சி பிட். அதனால முன்னாடியே சொன்ன ட்ரையாங்கிள் வரும்போது நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக யூ வில் லூஸ் மணி, பிகாஸ் யூ ஹாவ் டு வெயிட். நீங்கள் வந்து கண்டிப்பாக டி வேவ் அண்ட் இ வேவ்க்காக வெயிட் பண்ணணும். ஆனால் இந்த சினாரியோவில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இட் கேன் பி போத் கேசஸ், டவுன் மூவ் அண்ட் அப் மூவ். ஆல்ரைட், ஐ ஹோப் இந்த லேர்னிங் மட்டும் நீங்கள் வந்து கிளியராக புரிஞ்சிட்டீங்க. ஏன்னா திஸ் இஸ் ஜஸ்ட் சேம் டெக்ஸ்ட் புக் தியரி தான், ஆனால் மார்க்கெட்டில் எப்படி அப்ளை பண்ணுது நான் மட்டும் டிஃப்ரெண்ட் சினாரியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ நான் சிம்பிள் கேள்வி கேட்குறேன், உங்களுக்கு எப்படி தெரியும் எந்த சைடு செட்டப் பார்க்கணுன்ட்டு? எப்படி தெரியும் சார் இப்போ எந்த சைடு செட்டப் பார்க்கணும்? நம்ம வெரி சிம்பிள். இப்போ நீங்கள் நான் சொல்ல போகிறது வெரி சிம்பிள். இது வந்து நீங்கள் ஓவரால் டைம் ஃப்ரேம் கனெக்ட் பண்ணீங்கன்னா, ஓவராலோட டைம் ஃப்ரேம் கனெக்ட் பண்ணீங்கன்னா, ஜூம் அவுட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ முன்னாடியே நான் சொன்னேன், வி ஆர் லுக்கிங் ஃபார் சம் C.4 வேவ், அதோட 38லேருந்து 50% ஜோன் வரைக்கும். இப்படி ஃபிபனாச்சி போட்டு பார்த்தீங்கன்னா 38லேருந்து 50% ஜோன் வந்து இங்கே தான் வருது, கரெக்ட்? ஸோ எதுவுமே ஆகட்டும், ஓகே, எதுவுமே ஆகட்டும். சப்போஸ் இப்படி போய் கீழே வருதுன்னா நான் ரெடி. எதுக்கு? இங்கிலேருந்து பவுன்ஸ் வந்துச்சுன்னா ஐ வில் லுக் ஃபார் அப் மூவ். இது வந்து வேவ் 4, ஏதோ ஒன் வேவ் 4 கம்ப்ளீட் ஆகி ஏ, அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் பி, சி, இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகி புது வேவ் மேலே போகுது, ரைட்? வேவ் 4ஓட பவுன்ஸ் இது வர போகுது. நெக்ஸ்ட், இல்லை மார்க்கெட் இங்கே வேவ் 4 டைரெக்டாக நான் ஃபர்ஸ்ட் செட்டப் மாதிரி ட்ரையாங்கிளே வந்துச்சுன்னா நம்மள்கிட்ட என்ன இருக்குது? வைப்ரேஷன் பாயிண்ட், வைப்ரேஷன் ஜோன் இருக்குது. தாண்டி போச்சுன்னா we are looking for a bullish setup. ரொம்ப சிம்பிள். இப்படி தான் ஒரு ட்ரேடர் யோசிக்கணும். அனலிஸ்ட் எப்படி யோசிக்கணும்ன்ட்டு நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ரைட்? டிஃப்ரெண்ட் செட்டப் பார்க்கணுன்ட்டு. இது தவிர ஏதாச்சும் வந்துச்சுன்னா, இது தவிர ஏதாச்சும் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் உடனே ட்ராப்பு. வி ஹாவ் அகெயின் ஜோன்ஸ். ட்ரையாங்கிள் இல்லாமல் வேற ஏதாச்சும் வந்துச்சுன்னா ஒரு ட்ரேடருக்கு இந்த ஜோன்ஸ் இருக்கு, ரைட்? வெரி சிம்பிள். சிம்பிள் கொஷின், லாஸ்ட் கொஷின், எப்படி நம்மளுக்கு தெரியும் இது வந்து இன்னைக்கு இன்ட்ராடே வந்து மார்க்கெட் ஊந்து போகுதுன்ட்டு? சிம்பிள், நான் சொல்கிறேன் அகெயின். இது வந்து எலிட் வே மாஸ்டர் கோர்ஸ் படிச்சிங்கன்னா அப்போ தான் தெரியும் உங்களுக்கு மார்க்கெட் இந்த பாயிண்ட்லேருந்து ட்ராப் ஆச்சா. இது வந்து நேற்று, ரைட்? தென் டுடே மார்னிங் என்னாச்சு மார்க்கெட்டில்? மார்க்கெட் வந்து இது வந்து ஏபிசி பேட்டர்ன் ரொம்ப கிளியராக தெரியுது. 3 வேவ் பேட்டர்ன், ஏபிசி பேட்டர்ன் கிளியராக தெரியுது. மார்க்கெட் வந்து டிப் ஆகி இப்படி போச்சு, ரைட்? இவ்வளோ வரைக்கும் ஓகே, பார்த்துட்டே இருக்கும். இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு தெரியாது மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமா, போயிட்டே இருக்குமா. ஸோ இந்த டைம்ல வந்து நீங்கள் திரும்பி இன்னும் வெயிட் பண்ணுறீங்க. ஸோ இந்த பாயிண்ட் 3 வேவ் பேட்டர்ன் வந்துச்சு மார்க்கெட். அகெயின் 3 வேவ் பேட்டர்ன். எப்படி கன்ஃபார்ம் ஆச்சு 3 வேவ்? வென் மார்க்கெட் கீழே திரும்பிச்சு, ரைட்? ஸோ இந்த பாயிண்ட்ல நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? ஓகே, மார்க்கெட் 3 வேவ் பேட்டர்ன், இதோட 3 வேவ் பேட்டர்ன், மார்க்கெட் சும்மா சைட்வேஸும் போகலாம் கீழவும் போகலாம். ஏன்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, சைட்வேஸ் போனாலும் மார்க்கெட் கீழே தான் போகுது, ரைட்? பிகாஸ் ஏ பி சி பேட்டர்ன், ரைட்? ஸோ இங்கே ஏ வரும், இதில் பி இருக்கும், வரப்போது சி வேவ். இப்போ பி வேவ் எப்படி வந்துச்சு இந்த டைமில்? சின்னதாக வந்துச்சு.
ஸோ இந்த பாயிண்ட்ல எக்ஸ்பைரி டேக்கு யாருக்கு வந்து இவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கும், ஆப்ஷன் செல்லருக்கு தான் பெனிஃபிட். ஏன்னா ஆப்ஷன் செல்லருக்கு தெரியும், இந்த பாயிண்ட்ல ஆப்ஷன் செல்லருக்கு தெரியும் என்ன வேணா பண்ணிக்கோங்க, மார்க்கெட் இந்த லெவல் கீழே தான் இருக்க போகுதுன்ட்டு. ஏன்னா திரும்பி சொல்கிறேன், இது வந்து ஏ வேவ் இருந்தா, ஒரு பி வேவ் வந்தா, பி வேவ் சிம்பிள், இது வந்து ரொம்ப சிம்பிள் பி வேவ் இப்படி வந்துச்சு. சில டைம் வந்து பி வேவ் வந்து கன்ஃபியூஷனாக சைட்வேஸும் போகலாம், அதுக்கப்புறம் சி வேவ் வரலாம். ஸோ ஆப்ஷன் செல்லருக்கு எப்படின்னா கண்டிப்பாக இந்த லெவல் கீழே தான் இருக்கும் மார்க்கெட், ரைட்? ஸோ திஸ் இஸ் ஒன் செட்டப், வெரி கிளியர் பேசிக்கான செட்டப். ஆப்ஷன் செல்லருக்கு ஆப்ஷன் பையருக்கு தான் எல்லாம் பிரச்சனை. அதனால வி ஆர் யூசிங் ஆப்ஷன் பையர்ஸ் மட்டும், நாட் ஓன்லி ஆப்ஷன் பையர்ஸ், ஆப்ஷன் செல்லர்ஸும் யூஸ் பண்ணலாம் இது லெவல்ஸ், எக்ஸாக்ட் ப்ரைஸ் அண்ட் டைம். ஸோ ஆப்ஷன் பையருக்கு எப்படி இப்போ ஃபியூச்சர்ஸில் கிளியர் ஆச்சு, இப்போ இந்த செட்டப் இருந்தாலும் எதுவுமே ஆகாலும் சைட்வேஸ் போனாலும் இந்த லெவல் தாண்டி கீழே போச்சு, நான் மட்டும் பேரிஷ் செட்டப் பார்க்க போகிறேன். அதுக்கு மேலே நான் எதுவுமே யோசிக்கவே தேவையில்லை, ரைட்? சில பேர் எப்படி பண்ணுவாங்கன்னா, இது வந்து என்ட்ரி எக்ஸிட் பார்ப்பாங்க இந்த லெவல். அது நான் சொல்லலை, ட்ரேடிங் பற்றி நான் சொல்லலை, நான் வந்து ஒன்லி செட்டப் பார்க்குறது சொல்கிறேன். ஏன்னா ட்ரேடிங் பற்றி சொல்லணும்னா நிறைய பேர் வந்து தப்பாக பண்ணுவாங்க. ஸோ இருக்குது ட்ரேடிங் செட்டப், நீங்கள் மறந்துட்டு புது ஏதாச்சும் பார்ப்பீங்க. ஸோ நான் வந்து அதை பற்றி சொல்லலை. சிம்பிளான சொல்லணும்னா நான் எப்படி பார்ப்பேன்னா, ஐ ஜஸ்ட் லுக் ஃபார் அன் என் பேட்டர்ன் இப்படி, ரைட்? சில டைம் வந்து டபிள்யூ பேட்டர்ன் நீங்கள் பார்க்கலாம் இப்படி, ரைட்? ஸோ ஆல் திஸ் இஸ் பார்ட் ஆஃப் எலியட் வேவ் தான். இது என் பேட்டர்ன் இருந்தாலும் இது இருந்தாலும் ஆல் பேட்டர்ன் ஆஃப் எலியட் வேவ் தான். இப்படி போச்சு, இப்படி என் பேட்டர்ன் வந்துச்சு, சிம்பிள், ரைட்? ஸோ எனிவே திஸ் இஸ் ஆல் ஃபார் த வீடியோ கைஸ். ஐ ஹோப் நம்ம வீடியோவில் யூ லேர்ன் சம்திங், ஏதாச்சும் புதுசு லேர்ன் பண்ணிட்டீங்க. அண்ட் டெஃபினெட்லி டூ லீவ் அ தம்ஸ் அப். அண்ட் நான் இன்னைக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட் ஆயிருக்கு, பிகாஸ் நிறைய பேர் வந்து நாட் ஓன்லி வீடியோஸ் பார்க்குறாங்க, ஆக்சுவலி படிக்கிறாங்க, ரைட்? தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. 5 பேர் இருந்தாலும் ஒருத்தர் இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, படிக்கணும், எஃபர்ட் போடணும், அவள் தான் எனக்கு தேவை. ஏன்னா என்னோட எஃபர்ட் வந்து வேஸ்ட்டாக போகாமல் யாரும் வந்து சீரியஸாக படிக்கிறாங்க, அது மட்டும் எனக்கு வந்து அஷூரன்ஸ் இருந்தால் போதும். எனக்கு நான் டெய்லி வந்து எவ்வளோ காம்ப்ளிகேட்டடான கான்செப்ட்ஸ் இருந்தால் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஆல்ரைட், தேங்க்யூ கைஸ், I'll see you in another video. Till then, be safe and take care.